வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரி பகுதியில ஆதவ அர்ஜுனா தலதெறிக்க ஓடின ஸ்டோரிய பார்க்க போறோம். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மல்லாக்கப்படுத்ததை பேச போறோம். என்ன நடந்துச்சு? ஆதவ அர்ஜுனா என்கிற மிகப்பெரிய அறிவாளி இருக்காப்ல. நான் அப்படி சொல்றீங்கன்னு நினைப்பீங்க. விஜய் கட்சியில அறிவாளியை பத்தி யோசிக்க முடியுமா தம்பி? விஜய் உட்பட ஒரு அறிவாளியை நீங்க காட்டுங்க, நான் நாளைக்கே ஏன் இன்னைக்கு சாயந்தரமே அரசியலை விட்டு போயிடுறேன். ஒரே ஒரு அறிவாளி. ஏன்னா அங்க அதுக்கான வேலையே இல்லையே. அறிவை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஏதாவது கலவரம் பண்ணமா, கூட்டத்தில் இழுத்து விட்டோமா, பிரச்சனை பண்ணமா, போயிட்டே இருந்திருக்குமா இருக்குன்னா கும்பல தன்னைத்தானே மக்கள் கொண்டாடுவதை பார்த்து அப்படியே சிரிச்சு சந்தோஷப்படுகிற சைக்கோ கும்பல் தான் இந்த கும்பல். சைக்கோ பாத் இந்த கும்பல். ஆததுகளை தான் அது அப்படிதான் இருக்குங்கன்னு வச்சுக்கவே. என்ன நடந்து போச்சுன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த ஆள் தான் பிரச்சார பொதுச் செயலாளர். சிக்கிட்டோம், நம்ம மேல கேஸ் போடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பிரச்சனையை திசை திருப்பணும். என்ன பண்ணலாம்? இந்த சமூக வலைத்தளத்துல இருக்கிற ஃபேமஸா இருக்கிற ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திரியிற, பொருள்களை வித்துட்டு திரியிற இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சு அவங்கலாம் பணத்தை கொடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 2500 ரூபாய் கொடுத்து செட்டப் பண்ணி ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் அண்ணா, ஸ்டாண்ட் வித் மண்ணா, ஸ்டாண்ட் வித் இவன் அவன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெருவில் விட்டுவிட்டு எவன் வந்து இதுக்கு காரணமானானோ அந்த ஆளை தூக்கி ஸ்டாண்ட் வித்துன்னு போட்ட தக்குரி கும்பல் இவங்க தாங்க. உண்மையில சொல்றேன், தக்குரி கும்பல் இவதான். ஏன்னா அம்பேத்கர் நம்மளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? தெற்க இருக்கிறவங்க பூரா பகுத்தறிவாதிகள்னாரு. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பூரா தற்கூரின் காட்டி கொடுத்ததே இந்த ஆள் தான். யாரு? விஜய் தான். இது ரொம்ப மோசங்க. சரி, நம்ம ஆதவ அர்ஜுனாக்கு வந்துருவோம். ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாப்ல. ஏற்கனவே காசை கொடுத்து செட்டப் பண்ணி நிறைய பேரை போட வச்சு பத்தல, ஒரு புரட்சியை உண்டு பண்ண ட்ரை பண்றாரு. ஆதவ அர்ஜுனா ஒரு லாட்டரி சீட்டு முதலாளியுடைய மருமைய சொரண்டல் பேர் வழி ஒரு தொண்டு நிறுவனத்தை வச்சு ஊருக்கிட்ட கொள்ளையடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு தேர்தல் வியூகம் ஒத்து கொடுக்குறேன்னு போய் உள்ள விழுந்து காசு சம்பாதிக்கிறவன். ரெண்டாவது, ஆதவ அர்ஜுனா 4 வார்த்தை சேர்த்து பேச சொல்லுங்க, 4 வார்த்தை சேர்ந்து பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. ஒரு மண்ணும் தெரியாது. அவர் பேசுனதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா கட் பண்ணி போட்டா ஓலரி கொட்டினதான் தெரியும். ஒரு வார்த்தையை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. இந்த பீஸ் புரட்சிக்கு அழைக்குதான். என்னையா புரட்சி அப்படின்னா, இங்க இருக்கிற இளைஞர்கள்லாம், அதாவது ரோட்ல நடக்க முடியல, கருத்து பேசினா ரோட்ல நடந்தா தடியடி, கருத்து பேசினா கைது. இந்த போலீஸுங்க பூரா ஆளுங்கட்சிக்கு அடிவரடிகளா இருக்கிறாங்க. இது பெருசா நான் சுருக்கமா சொல்றேன். ஆனா நாம என்ன பண்ணணும்? பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி, இலங்கையில நடந்த மாதிரி ஒரு ஜென் இசட் ஜெனரேஷன், இப்ப இருக்கிற புதிய தலைமுறையில இசட், இந்த ஜென் இசட் என்கிற ஒரு புரட்சியை இளைய தலைமுறைகள்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிற புரட்சி தான் ஜென் இசட்னு பேரு. அந்த புரட்சியை நம்ம நடத்தணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இங்க இருக்கிற அதிகார வர்க்கத்தை உடைச்சு காலி பண்ணி அப்படி சூப்பா. ஏற்கனவே உன் கூட இருக்கிற விஜய் இப்படி உருட்டி விட்டதெல்லாம் கேட்டுதான் என் புறப்படி தெருவில் நிற்கிறான். ஒரே ஒரு கேஸ் போட்டாங்கங்க. சமூக வலைத்தளத்துல இயங்குறவன்ல குண்டக்க மட்டக்கா பொய் சொல்றவங்க மேல, இந்த வழக்கையே கேவலமா பேசினவன் மேல வழக்கு போட்டாங்க. மொத்த பேருங்க இந்த பதிவுகளை எல்லாம் அழிச்சுவிட்டு, ட்விட்டர் கணக்கவே முடக்கிவிட்டு, இன்ஸ்டா கணக்கவே முடக்கிவிட்டு ஓடி ஒளிரானுங்க. இவனுங்க தான் புரட்சிக்கு வந்து நிக்கணுமா? யாருக்கு? பாஜகவுக்கு 1200 கோடி ரூபா கொடுத்தாரு இல்லையா? 1200 கோடி ரூபா இந்த லாட்ரி மார்டின் அவர் மருமையே ஆதவ அர்ஜுனாவுக்கு அப்படி புரட்சி பொங்கணுமா? புரட்சி வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் காணாம போவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புரட்சிக்கு கூப்பிடுற ஆளு எப்படின்னா, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு மொத்த கணக்கையும் முடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படி பேச்சு பேசினவன் ஒருத்தன்லாம் வந்து பாக்குறேன், நாங்கெல்லாம் பேசினா, நாங்கெல்லாம் அண்ணன் மேல கை வச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்கும், காவல்துறை கடிக்கும்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இன்னுங்குது. அவனும் பச்சை பிள்ளை மாதிரி இருக்காங்க. அந்த சின்ன பையன் அவனுக்கு மிஞ்சி போனா 15-16 வயசு தாங்க இருக்கும். அவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போலீஸ் மண்டையில தட்டிச்சு போல இருக்கு, இப்படி எல்லாம் பேசாதீர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த ஆளு புரட்சி பண்ண போறானா? முதல்ல புரட்சி பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு தலைமை தாங்கிறதுக்கு? இது கிடக்கட்டுங்க. புரட்சி பண்றேன்னு சொன்னார்ல, இலங்கை மாதிரி வங்கதேசம் மாதிரி ஒரு பெரும் புரட்சியின் வடை எடுப்போம் போட்டுவிட்டு 1/2 மணி நேரத்துல எடிட்டிங்
எடிட் பண்ணி இந்த வங்கதேசத்தையும் இலங்கையத்தையும் தூக்கிட்டு புதிய வெர்ஷன்ல போறாரு. அதை தூக்கிட்டு அப்படியே ஒரு இது பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, வெர்ஷன் இந்த பக்கம், அதுல வங்கதேசம் இலங்கை எல்லாம் வந்துருச்சு. எதுவும் கேஸ் வந்துடக்கூடாதுன்னு புரட்சியாளர் பயந்துட்டாரு போல இருக்கு. உடனே அதை தூக்கிட்டு எடிட் பண்ண வெர்ஷன் இந்த பக்கம் போட்டாச்சு. சரி, இதுக்கப்புறமாச்சும் புரட்சி பண்ணுவாராக்குன்னு பாத்துட்டு இருந்தா ஒரு அரை மணி நேரத்துல டெலிட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து வழக்கு பதிவு பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அண்ணே கண்ணீரும் கம்பளையுமா அலைகிறாரா? ஏன்டா இந்த கும்பல் இப்படிதானா? இந்த சின்ன பையங்களாவது டெலிட் பண்ணிட்டு ஓடுறான், ட்விட்டர் அக்கௌண்ட்டை இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடுறான்னா அவன் குழந்தை, சின்ன பையங்க பயப்படுவானுங்க. நீ தான் புரட்சி பண்ண வந்திருக்கல, உங்க ஒன்ன எதுக்கு ஓடினாரு? 41 பேர் இறந்து போய் கிடக்குறாங்க, பின்னங்கால் படலிக்க ஓடி ஒளிறாரு, 3 நாள் கதவை திறக்கல. இந்த ஆள் தான் பயந்து ஓடுறான்னா பத்திரிகைக்காரங்களை பார்த்தா பேண்ட்ல போயிடுறாரு அண்ணன் விஜய். சரி, இவர் தான் அப்படி இருக்காருன்னா கூட இருக்கவங்க கொஞ்சம் வீர வசனமா வேணாம்? வசனத்தை மட்டும் வீரமா எழுதுறீங்களே, செயல் திட்டத்துல வீரம் இருக்கணும்ல. டெலிட் பண்ணிட்டு ஓடுறான். இப்பங்க நான்லாம் ஒரு ட்விட்டர்ல ஏதோ ஒரு போடுறேன் அப்படின்னா எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் போடுவேன். நான் சரின்னு படுறத போட்டேன்னா அதை டெலிட் பண்ண மாட்டேன். அதான் என் வேலை. நான் ஏன் எனக்கு டெலிட் பண்ணோம்? நான் சொல்றது என் விமர்சனம், அவ்வளவுதான் அப்படின்னு போவேன். அப்படியான முதுகெலும்பு இல்லைல்ல இந்த கும்பலுக்கு. புரட்சிக்கும் கலவரத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. புரட்சி என்பது ஒரு கொள்கைக்காக, ஒரு இலக்குக்காக ஒட்டுமொத்த இளைஞர்களை அந்த கருத்தியலோடு ஒத்து போறவர்களை திரட்டி ஒரு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு களமாடுவதற்கு பேரு புரட்சி. கலவரம்ன்றது என்னன்னா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அதுல ஓட்டு பொறுக்கிறதுக்காக ஏதும் தெரியாத சிறுவர்களை, குழந்தைகளை ஏவி விட்டு அடிதறி வர வச்சு, வன்முறை வச்சு, போஸ்ட் ஓட்டுனா கிழிக்க விட்டு, இந்த பக்கம் போனா அடிக்க விட்டு, அமைச்சர்கள் போனா கோஷம் போட விட்டு, இப்படி சில்லறத்தனமான வேலை செஞ்சா அதுக்கு பேர் புரட்சி இல்ல, களவாணித்தனம், கலவரத்தை தூண்டுகிற தனம். புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம். நீங்க பண்றது ரெண்டாவது. இப்போ ஆதவர்ஜுனா அரெஸ்ட் பண்ற நிலைமையில இருக்கிறாரு. அநேகமா இன்னைக்கு சாயந்தரம் கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க. சாயந்தரம் வீடியோவில் அதை பார்க்கலாம்.